Ready? 3, 2, 1. Hello guys, once again, good afternoon and once again welcome back to my channel. நான் தான் முத்தியன் தரிசன் பயிர்கிட்ட பேசுகிறேன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம G8 வந்து ரேப்பிங் கொடுத்துருக்கோம். ஸோ அது எடுக்க தான் போயிட்டுருக்கோம். எல்லாருமே லேட்டு. நான் தான் ஆக்சுவலாக என்னால் தான் லேட்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அந்த லேட்டுக்கு காரணம் நான் இல்லை. எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த 3 பேர், இவங்க 3 பேரால மட்டும்தான் லேட்டு. இது இல்லாமல் வந்து அங்கே வந்து 2-3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடையில். அங்கே போயிட்டு நம்ம வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறவாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பாப்பர்ஸே வாங்க வந்திருக்கோம். எல்லாருமே வந்துட்டாங்க, நாங்கள் தான் லேட்டு. இதுவும் உனக்கு வேணுமா? 10 ரூபா. குழந்தையாடா நீ எல்லாம். நம்ம எதுக்காக போகிறோம், இவங்க என்ன வாங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஏதாச்சும் விளாட போகிறாங்க போயிட்டு. ஓகேங்களா? விளாடுங்கடா. வண்டி எடு போலாமா? இவன் என்ன தெரியுமா பண்ணா, நான் போய் வண்டி உடைக்கிறதுக்கு அந்த பாப்பர்ஸ் மட்டும் வாங்கலான்னு சொல்லி சொன்னேன். அது கூட அது பால் வந்து நம்ம குழந்தையா இருக்கும்போது வாங்குவோம்ல, கலர் பால் இதை வாங்கிட்டு இருக்கான். அவன் குழந்தைக்கு வாங்கியிருக்கான், என்னதான் ரெடி பண்ணிருக்காங்க. ஓ குழந்தைக்கு அடி, உன் குழந்தைக்காடா? 10 மாசம் வெயிட் பண்றா, புது பால் வரும், அது வாங்கிக்கலாம். 10 மாசமா? சரி வாங்க போலாம். எப்படி போனா சரி, கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு போங்க பாய்ஸ். இருக்காது. ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள்கிட்ட தரிசன் பைக்கிச்சா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நம்ம G8 வாங்கின வீடியோ வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம G8 ரேப் பண்ணியிருக்கோம். ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் பண்ணி நம்ம வண்டி வந்து கொஞ்சம் அழகுபடுத்தியிருக்கோன்னே சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து வீட்டில் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறது கொஞ்சம் லேட் ஆச்சு ஆப்வியஸாக. ஸோ அதனால் இங்கேருந்து vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசாக வந்திருக்காங்க. இங்கே ஒரு புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, அவரை காட்டுறேன். டர்ன் த கேமரா. ஹாய், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். நானும் கிச்சா ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி இதுவுமே அன்எக்ஸ்பெக்டட் மீட் தான். நம்ம பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டிய இடத்துல Z8 நேற்று நைட்டு பார்த்து ஸ்டோரி நேற்றியே போட்டு காட்டி கொடுத்துருப்பேன். அதனாலும் ப்ரோ வந்து கஷ்டப்பட்டுருவாரு சொல்லிட்டு அவருக்கு டேரெக்டாக அனுப்பிச்சு விட்டேன். ஆனால் நேற்று நைட்டே அனுப்பிச்சு விட்டாரு, வீடியோ அனுப்பிச்சு விட்டாரு. அப்போ தான் நினச்சேன் இவர் கோயம்புத்தூரில் இருக்காரு. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரையும் வந்து இன்னைக்கு வந்து ரிவீலிங்காக நம்ம கூப்பிடுவோம். ஆமாம், இப்போ என் பைக் அங்கே இருக்கு, நம்ம பைக் அங்கே இருக்கு. எங்கே இருக்கு என்னங்க எல்லாம் கழட்டி வச்சிருக்காங்க. டயர் பெயிண்ட். ஓ ஓகே வாங்க அப்படியே உள்ளார பார்க்கலாம். சரண் அஃபிஷியல் ப்ரோ வந்திருக்காரு. சரண் அஃபிஷியல் ப்ரோவும் NRF ப்ரோ, இவங்க 2 பேரும் வந்து இதுதான் ஆக்சுவலாக வந்து நம்ம சேனல்லையும் வந்து காட்டுறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ தான் மீட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி லைக் இன்ஸ்டாகிராமில் வந்து பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அவங்களும் வந்து அவங்க வண்டியை மாடிஃபை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ப்ரோ ஒரு வாரம் இங்கே தானே ஸ்டே? ஒரு வாரம் கோயம்புத்தூர்ல தானா? ஜாலி தான். அந்த ஒரு வாரம் நம்ம எல்லாரும் வந்து கோயம்புத்தூரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக பண்ணலாம். தட்டுறோம், தாக்குறோம், தூக்குறோம். இப்போ பைக்கை ஓப்பன் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம NRF ப்ரோவோட பைக்கு. அதுவும் வந்து மாடிஃபிகேஷனுக்காக விட்டுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து நம்ம G8 வந்து ரிவீல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து உழப்பல் நம்பர் 1, உழப்பல் நம்பர் 2 மச்சான் பின்னாடி மறைஞ்சிட்டான். சரி ஓகே, உன்னை காட்டல ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாய் சொல்கிறா. ஹாய் பாபி, ஹாய் காட்டிட்டு. அப்புறம் அபி இன்னைக்கு போடணும் ப்ரோ வீடியோ. இன்னைக்கு 5 மணிக்கு போடணும். எடிட் பண்ண தம்ப்நெயில் அது வேற என்ன பண்றதுன்னு தெரியல. ஆல்ரெடி லேட். டெக்ஸ்டோன்ல பண்ணுங்க. டெக்ஸ்டோன் ஒரு ஆப் இருக்கு, நல்லா இருக்கு. டெக்ஸ்ட் ஓவா? டெக்ஸ்டோன் TXTOON. ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம G8 வந்து இன்னைக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறோம். புதிய என்ன ஆல்ரெடி ஏதோ பண்ணி வச்சிருக்க? ஓகே விக்கி உழப்பிடாத, நீயும் உழப்பிட மாட்டீங்களா? மச்சான் வாடா. ப்ரோ ரெடி? நம்ம 2 பேரும் சேர்ந்து. ஆமா 3 2 1. ரெடி 3 2 1. ஓ மை காட். ஆமா ஏற்கனவே மண்டை பதற மாட்டேங்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே கமான் லெட்ஸ் கோ. சீ கூடி குப்பையில ஒரு குப்பையா விட்டது.
இப்பதான் பைக் புதுசா டெலிவரி எடுத்துருக்கோம். ஆமா. இப்பதான் டெலிவரி. ஆமா, ஆனா ப்ரோ நீங்க வண்டி வாங்கணும் 3 தடவை டெலிவரி எடுத்துட்டேன் வண்டியை. Finally our Savage is back. சரி சீக்கிரம் நம்ம சூப்பர் பைக் எடுக்கறோம். இந்த பைக் பதிலா சூப்பர் பைக் எடுக்கறோம். ப்ரோ நைட் வெறியே வந்துட்டு ப்ரோ சம்பல்ல விடு ப்ரோ ஃபுல் சிஸ்டம் மட்டும் இன்னும் சவுண்டா தான Full system போட்டா இன்னும் சவுண்டா இருக்கு. ஆமா வா பன் கம் க்ளோசர் வாங்க என்னென்ன பண்ணிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபுல்லா ஸோ வந்து இதுதான் நம்ம வந்து இந்த வண்டிக்கு நம்ம வச்ச பேர் வந்து Savage 901. Savage 901. ஆக்சுவலா நம்ம வண்டி எல்லா வண்டிக்கும் Savageன்னு தான் பேரு. நம்ம பைக்கு கார் எல்லாத்துக்கும் Savageன்னு பேரு. பட் இதுக்கு வந்து 901 ஏன் அப்படின்னா இது 901 ஸ்டிக்கர் ஒட்டனால 901. இதுக்கு 901 மட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டோம் அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் த பைக். அவர் எடுத்துட்டு இருக்காரு ப்ரோ. ஓகே. ஓ இதோ காட்றீங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதான் நம்ம ஹெல்மெட் ஏஜிவில வந்து ஒரு சைன் வாங்கியிருப்போம் அஜித் சாரோட சைனு. ஸோ அந்த சைனு 3/9/2022 ஆட்டோகிராஃப். ஓகே லடாக் போன டைமா இது? ஆமா லடாக் போகும்போது எடுத்த சைன். ஆமா ப்ரோ. ஹெல்மெட் எடுத்து வந்தீங்களா ப்ரோ? வண்டி வா படத்துக்கு எடுத்து வந்துச்சுங்களே. சூப்பரா இருந்திருக்கும். எத்தனை பேர் ரிவ்யூ எடுத்து போட்டுருக்காங்க? ஓகே நம்ம Savage எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து இது ஃபுல்லாக வந்து நம்ம ரேப் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக் ஸ்டிக்கர்ஸ் வந்து அதுக்கு பின்னாடியே இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கலராக ரேப் பண்ணணும் அப்படிங்கிறனால வந்து ஸ்டிக்கர்லாம் உரிக்காமல் ஸ்டாக்லேயே வந்து இருக்குது. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, ஏதாவது சொல்லுங்கள் யாராவது. சூப்பராக இருக்கா? போட்டுக்கலாம். எப்படி இருக்கு? ஹெல்மெட் எடுத்துட்டு வரவா? ஹெல்மெட் வச்சேன். இந்த கேப் வச்சுக்கோ, இதையும் வச்சு. ஸோ நம்ம Savage வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக வந்து நேற்றே வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்றே வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். பட் வந்து கொஞ்சம் சில சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையினால வந்து ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Z800 901. ஸோ இந்த நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம கிட்ட இருக்க எல்லா வண்டிக்கும் Savageன்னு வந்து ஒரு ட்ரேட்மார்க் வச்சுருக்கோம். ஸோ சேம் அதே நம்ம Z800க்கும் வந்து பார்த்தீங்கன்னா Savage 901 அப்படின்னு சொல்லி வந்து இதுக்காக ஒரு பேர் வச்சுருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட கார் டெய்ஸின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை இன்ஸ்பயர் ஆகி அதை பார்த்து தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ரேப் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த கலரை பார்த்தாவே தெரியும். ப்ளஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்பைர்ட் பை அஜித் குமார் ரேசிங் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேயில் வந்து அஜித் சார் சைன் போட்டிருப்பாரு. ஸோ அதை அந்த நம்ம ஹெல்மெட்டில் இருக்கும். அதை வந்து இங்கே வந்து சைன் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கோம் 3/9/2022. ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரை மீட் பண்ணி சைன் வாங்கணும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இந்த டீட்டெயில்ஸ் அண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் ஃபார் ஆட்டோமோட்டிவ் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் ஃபார் ஆட்டோமோட்டிவ் நம்ம கௌதம் ப்ரோ இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவரோட கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக லைக் ஃபுல்லாகவே வந்து நம்ம டீட்டெயில்ஸ் பண்ணோம். ஸோ அது இல்லாமல் இவங்ககிட்ட வந்து லைக் பைக்ஸ்க்கு தேவையான நிறைய மாடிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பிபிஎஃப், அதுக்கப்புறம் டீட்டெயில் டிசைன்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டியில் நம்ம Savageல வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது டிப்பிங் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த கீழே இருக்கிற போர்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபைனலாக லைக் த அவுட்புட் இஸ் குட் அண்ட் ரியலி குட். ஸோ வண்டி எப்படி இருக்குது, ஐ மீன் நம்ம Savage எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹோப் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம Savage நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து திஸ் வெஹிக்கிள் இஸ் நாட் ஃபார் ரோட் பர்பஸ், அதையும் வந்து சொல்லிடுறேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ட்ராக் பர்பஸ். ஸோ ட்ராக்குக்காக மட்டும்தான் வந்து லைக் இந்த வண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் ஐ மீன் லைக் வந்து
14th and 15th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் வந்து ஓட்ட போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த வீடியோவில் வந்து ரிவீல் பண்ணுறேன். லெவல் 1 லெவல் 2 சர்டிஃபிகேஷன் வந்து 14th and 15 நம்ம இங்கே போயிருந்தோம் இல்லைங்களா, கருமத்தம்பட்டி போயிருந்தோம் இல்லைங்களா, கோஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெவல் 1 லெவல் 2 சர்டிஃபிகேஷன் முடிக்க போகிறோம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எஃப்எம்எஸ்சி லைசன்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வி ஆர் நாட் இன் டு ரோட்ஸ், வி ஆர் இன் டு ட்ராக் அஃபிஷியலி. ஸோ அந்த விளாக்ஸில் அதுவும் வந்து நான் விளாக் பண்ணுவேன், அது அஃபிஷியலாக வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ அதுக்கு மறக்காமல் டிஎன் தரிசன் பைக்கர் கிச்சவை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை